வெல்கம் டு டிஷர்ட் டைம்ஸ். நான் உங்க டிஷா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்ல திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம அந்த திருவிழா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் பேர் டிஷர்ட் டைம்ஸ். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர், சோதி மணிமாடம் தோன்றுமூர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தமிழக வரலாற்றுடன் பின்னி பிணைந்த மிகவும் பழமை வாய்ந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். இங்கு இருக்கும் வடபத்ரசாயி திருக்கோயில் 1300 ஆண்டுகள் பழமையானது. இந்த கோயிலின் கோபுரமானது 196 அடி உயரமும் 11 நிலைகளையும் 11 கலசங்களையும் கொண்டது. சிலைகள் எதுவும் இல்லாததால் தமிழக அரசின் சின்னமாக இந்த கோயிலின் கோபுரம் விளங்குகிறது. பெருமாள் கோயில்களில் வேறு எங்கும் காண முடியாத ஒரு அதிசயத்தை இங்கு காணலாம். அது என்னவென்றால், பொதுவாக தாயார் சன்னதி தனியாகத்தான் இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் பெருமாளுடன் தாயாரும் ஒரே சன்னதியில் இருப்பார்கள். அனைத்து பெருமாள் கோயில்களிலும் கருடாழ்வார் பெருமாளுக்கு எதிர்ப்புறம் தானே இருப்பார். இங்கு பெருமாளுக்கு பக்கத்திலேயே இருப்பது கூடுதல் சிறப்பு. பெருமாள், தாயார், கருடாழ்வார் மூவரும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே என்ற தத்துவத்தின் அடிப்படையை வெளிப்படுத்த இவ்வாறு அமைந்துள்ளார்கள் என்பது திண்ணம். 108 திவ்ய தேசங்களில் 56வது திவ்ய தேசம்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். 12 மாதங்களும் இங்கே ஆண்டாளுக்கு விசேஷம்தான். அதில் ஆண்டாள் அவதரித்த ஆடி மாதம் பூர நட்சத்திரம் வெகு விமர்சையாக நடைபெறும். துவங்கியது திருஆடிப்புறம் திருவிழா. அனைவரும் வாருங்கள் நம் அன்னையின் அவதார திருநாளை கொண்டாடுவதற்கு. முதல் நாள் கொடியேற்றம் செய்து ஆரம்பிப்பார்கள். கொடியேற்றம் என்பது எதற்கு என்பதற்கு அன்றிலிருந்தே ஒரு உதாரணம் உண்டு. திருவிழா நடக்கும் நாட்களில் அந்த ஊர் முழுவதையும் ஆண்டவன் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதை உணர்த்தவே கோவில்களில் கொடியேற்றம் நடத்தப்படுகிறது. கொடியேற்றமான அன்று முதல் நாள் இரவு 16 வண்டி சப்பரத்தில் தாயாரும் ரெங்கமன்னாரும் பவனி வருகிறார்கள். வேத கோஷ்டினர் வேதம் பாட பின்னால் மக்கள் கோவிந்தா கோபாலா என்று தாயாரையும் ரெங்கமன்னாரையும் அழைத்து வருகிறார்கள். கர்ண வாகனம், கருட வாகனம், அனுமந்த வாகனம், இவ்வளவு வாகனம் இருக்கும் பொழுது ஏன் 16 வண்டி சப்பரத்தை பவனி வருகிறார்கள்? ஏனென்றால் 16 வகையான செல்வங்களும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தாயாரும் ரெங்கமன்னாரும் 16 வண்டி சப்பரத்தில் பவனி வந்து மக்களை ஆசீர்வதிக்கிறார்கள் என்பது ஐதீகம். இரண்டாம் திருநாள் அன்று காலையில் ஆண்டாள் தாயாரும் ரெங்கமன்னாரும் பல்லக்கில் பவனி வந்து மக்களை ஆசிர்வதிப்பார்கள். இரண்டாம் நாள் இரவு ஆண்டாள் தாயார் சந்திர பிரபையிலும் ரெங்கமன்னார் சிம்ம வாகனத்திலும் வந்து மக்களை ஆசிர்வதிப்பார்கள். மூன்றாம் நாள் காலை ஆண்டாள் தாயாரும் ரெங்கமன்னாரும் தங்க பல்லக்கில் பவனி வந்து மக்களுக்கு வேண்டும் வரங்களை கொடுத்து மகிழ்விப்பார்கள். அன்று இரவு தாயார் தங்க நாற்காலியிலும் ரெங்கமன்னார் அனுமன் வாகனத்திலும் பவனி வந்து அந்த நாளை சிறப்படைய செய்வார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.